ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுமதி பேசுகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோவில் வரேன். கொஞ்சம் டைம் இல்லைங்க, கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி, அதனால தாங்க. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் சிக்கன்லாம் சேர்த்துக்காதீங்க நான்வெஜ்ஜில். அதுக்கப்புறமேட்டு வந்து தண்ணி நிறைய குடிங்க. வெயிலில் வெளியே போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க எல்லாமே நிறைய கூழ், இளநீர் அந்த மாதிரி நிறைய சேர்த்துக்குங்க. இன்றைக்கி வந்து சிக்கன்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஆட்டுக்கறியிலேருந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும், இருந்தாலும் அதுலேருந்து சிம்பிளாக என்னென்ன இதுவாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு நொரடப்பாவுடைய தொக்கு தான் செஞ்சு காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நொரடப்பா வந்து வேக வச்சுட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நம்ம மொத்தமாக சேர்த்து குக்கரில் போட்டும் இந்த மாதிரி வந்து தொக்கு வைக்கிறதுனால முன்னாடியே வந்து கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக எடுத்து நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நிறைய தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இது வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு 2 சின்ன தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு பட்டை, கொஞ்சம் சீரகம், சோம்பு, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் காரத்துக்கு. ஆல்ரெடி எண்ணெய் வந்து காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அதனால் வந்து இதில் நம்ம வந்து இப்போது பட்டை லவங்கெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம்லாம் சேர்க்கலாங்க. உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்கள், பாருங்கள் நல்லா வதங்கிருக்கு. இது மோஸ்ட்லி வந்து பழைய காலத்தில் நம்ம பாட்டிஸ்லாம் வந்து சட்டிலேயே நல்லா வேக வச்சு செய்வாங்க. அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வைக்க முடியாது, ரொம்ப டைம் ஆகும். அதனால் வந்து நம்ம குக்கர்லேயே செஞ்சுக்கலாங்க. இதுவும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மசாலாலாம் போட்டு செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு இது கூடயே நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லதுங்க உடம்புக்கு. நிறையா ஆட்டுக்கறியிலேருந்து உறுப்புங்களாம் நிறைய சேர்த்துக்கலாம். ரத்தம், பொரியல், நொரடப்பா, சோரொட்டி சொல்லுவாங்க, அது மண்ணீரல், அது அதுக்கப்புறமா ஆட்டுக்கறியில் நெஞ்சு எலும்பு குழந்தைங்களுக்கு சூப் வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய. இது வதங்கட்டங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நொரடப்பானா நுரையீரல் சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம அலசி க்ளீன் பண்ணி தண்ணி பிழிஞ்சு வச்சுருக்கோம். இதை போட்டு வதக்கிட்டு தண்ணி எதுவும் நிறைய ஊற்ற வேண்டாங்க, இதுலேயே நிறைய தண்ணி வந்துடும். நீங்கள் போட்டுட்டு காட்டுறேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கினவுடனே அதுக்கப்புறம் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் காரம்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குக்கர் விசில் போட்டு மூடிட்டு ஒரு 5 விசில் விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கை அளவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. 1, 2 அதுக்கேற்ற மாதிரி. கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் எவ்வளோ காரத்துக்கு வேணுமோ. மிளகாத்தூள் போட்டு வதக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டு மூடிடலாம். ஒரு 5 விசில், ஒரு 6-7 விசில் வந்தோடனே இறக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விசில் ஒரு 6-7 விட்டுட்டேன். நல்லா வெந்துருச்சு. இதை பாருங்கள். இது கூட நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு மணத்துக்கு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இது ஒரு ரெசிபி தாங்க. இதில் நிறைய பண்ணலாம். இதில் ஃப்ரை பண்ணலாம், கத்திரிக்காய் கடலப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஒன்றுனா உங்களுக்கு அப்லோடு பண்ணுற வீடியோஸு. இது இப்போ நான் உங்களுக்கு எப்படி தட்டில் வச்சுட்டு சர்வ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு. நல்லா கிரேவியாக, நல்லா தொக்கா, நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஆனால் இது அதுன்னு சொல்லிட்டு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி ஆட்டோடைய ஒரு உறுப்பும் வந்து கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே. இதை செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.